ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பேபிஸ் வந்து 4 பேபிஸுமே வந்து நார்மல் டெலிவரியா இல்லை சி செக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரே கமெண்டில் வந்து எனக்கு 3 கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கொஸ்டினுக்கு தான் நம்ம இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம். என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 4 பேபிஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னோடய 4 பேபிஸ் நார்மல் டெலிவரியா சி செக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டோரியாக நான் சொல்கிறேன். என்னோடய பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாருமே நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும். எனக்கு அப்போ சி செக்ஷன்லாம் சொல்ல தெரியாது. ஃபஸ்ட்டு டெலிவரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 14 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் அப்போ என்ன வேண்டிக்கிட்டேன்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நார்மல் டெலிவரியில் ஆகக்கூடாது, எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும், எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். என்னடா அது விபரீதமான ஆசைன்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய மெச்சூரிட்டி அவ்வளோதான். எனக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நார்மல் டெலிவரி ஆச்சுன்னா ரொம்ப வலிக்கும். என்னோடய அறிவுக்கு அவ்வளோதான் அங்கே வேலை செஞ்சது. நார்மல் டெலிவரினா ரொம்ப வலிக்கும், ரொம்ப பெயினாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்ரேஷன்னா நம்மளை மயக்கடிக்க வச்சு வயிற்றை கிழித்து வந்து பேபியை வெளியே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து எனக்கு நார்மல் டெலிவரிலாம் ஆகக்கூடாது, ஆப்ரேஷன் தான் பண்ணணும், கடவுளேன்னு வேண்டிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த டெலிவரி நாளும் வந்துருச்சு. எனக்கு வந்து பெயினே வரலை. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் வந்து செர்விக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ணது எனக்கு அந்த இனிமாக்கெலாம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இனிமாக் கொடுக்கறது அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கஷ்டமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் டெலிவரி வார்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு எனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்போது வந்து எனக்கு பெயின் தாங்க முடியாமல் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த டெலிவரி வார்டில் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்ல, நர்ஸ்லாம் வந்து சத்தம் போடுவாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுனாங்க. என்னம்மா எல்லோரும் வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறாங்க, நீ என்ன ஆப்ரேஷன்ற, பேசாமல் இரு, உனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும், நாங்கள் செக் பண்ணிவிட்டோம், உனக்கு நார்மல் டெலிவரி தான், உனக்கு ஆப்ரேஷன்லாம் கிடையாது, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அழுகிறேன், என்னால் வலி தாங்க முடியலங்க, எனக்கு ஆப்ரேஷன் தான் வேணும், எனக்கு மயக்கம் போட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அழுகிறேன். அப்படி அவங்க வந்து அதெல்லாம் இல்லை பாப்பா, உனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும், அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து தலை வந்து ரொம்ப நீட்டமாக இருக்குங்க. குழந்தையில தலை வந்து ரொம்ப வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு கொஞ்சம் அதிகமாகவே கிழிச்சு விட்டு அதுக்கப்புறம் தான் பேபியை வெளியே எடுத்தாங்க. ஸோ எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆணுச்சு. ஆனாலும் ஆப்ரேஷன் பண்ணதை விட தையல் அதிகமாக போட்டு எனக்கு 1 மந்த் வந்து நேராகவே நடக்க முடியாது, குனிஞ்சு தான் நடப்பேன். அப்படி ஒரு பெயின் இருந்தது. அப்படி வந்து இப்படி உட்காரவே முடியாது, ஒரு சைடாக தான் உட்கார முடியும், அதெல்லாம் சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பெயின் இருந்தது 1 மந்த்தாக. அதுக்கப்புறம் 2வது பேபி வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் 2வது பேபிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, நார்மல் டெலிவரினா இப்படி தான் இருக்கும், நம்ம நார்மல் டெலிவரியை தாங்கிட்டோம்னா நம்மளுக்கு அது அந்த ஒரு நாள் வலி, ஒரு நாள் கூட இல்லை, அந்த பெயின் வரும்போது நம்ம வலிக்கிற வலியை மட்டும் தாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. சி செக்ஷன் பண்ணால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு போச்சுங்களா. அதனால் வந்து 2வது பேபிக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு நான் நிறைய வேலை செய்வேன், வீட்டு வேலையெல்லாம் செய்வேன், பெரிய பெரிய குடம்லாம் தூக்குவேன். தண்ணி இருக்கும், உப்பு தண்ணி இருக்கும், நல்ல தண்ணி இருக்காது. நான் டெய்லியும் வந்து 2 குடம் 3 குடம் அந்த மாதிரி தூக்குவேன், நிறைய வேலையெல்லாம் செய்வேன். ஸோ 2வது பேபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மந்த் இருக்கும். அப்போ வந்து ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்தது. அப்போ வந்து நான் நினச்சேன், எனக்கு வந்து பேபியை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துருவாங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திங்கிங் இருந்தது. ஆனால் வந்து எனக்கும் எதுவும் ஆகலை, பேபிக்கும் எதுவும் ஆகலை. என்ன இன்சிடெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்படி ஒரு இன்சிடெண்ட் தான் நடந்தது. ஸோ அப்போ வந்து நான் நினச்சேன், எப்படியோ ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க, குறப்பிரசவம் அப்படின்லாம் நினச்சேன். அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எனக்கும் ஸ்கேன் பண்ணாங்க, பேபிக்கு ஸ்கேன் பண்ணாங்க, நிறைய ஸ்கேன்லாம் நடந்தது அப்போ அந்த அன்றைக்கி. அதனால் பேபி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லாவே இருந்தால் அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து தான் அவள் பிறந்தா, 10வது மாதம் தான் பிறந்தா.
ஸோ அதுவும் நார்மல் டெலிவரி தான். 2வது பேபி எனக்கு சீக்கிரமாகவே பிறந்துட்டா. பெரிய பாப்பாவை விட 2வது பாப்பா சீக்கிரமாகவே பிறந்துட்டா. அதுக்கடுத்தது 3வது டெலிவரி ஸ்டோரி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். ரொம்பவே நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு ரொம்ப பெயின் தாங்க முடியாமல் பெற்றெடுத்த குழந்த அவ. 3வது டெலிவரியும் எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தாங்க கடவுள் புண்ணியத்தில். அதுக்கடுத்தது 4வது பேபி எனக்கு ஃபார்ம் ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது பேபிக்குமே எனக்கு ரொம்ப கேப் இருந்தது. சி செக்ஷனா நார்மல் டெலிவரியான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 5-6 வருஷம் கேப் ஆகிடுச்சா. கேப் ஆனால் வந்து கொஞ்சம் ரொம்பவே வலிக்கும் இல்லைங்களா. அப்போ எனக்கு என்ன இதுன்னு தெரியாது. ஆனாலும் எனக்கு நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது 4த் பேபி ஃபார்ம் ஆனதும் அதே மாதிரி தான் ஒரு 5-6 வருஷம் கேப் ஆகிடுச்சு. அப்போ வந்து நல்லா தான் போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் 8 மந்த்து ஸ்கேனு பேபி க்ரோத் ஸ்கேனுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அந்த ஸ்கேன் எடுத்தப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேபி வந்து உங்களுக்கு ப்ரீச் பொசிஷனில் இருக்குது. அதனால் வந்து பார்ப்போம், இன்னும் 2 மாதம் இருக்குல்ல, பார்ப்போம். குழந்த திரும்பிச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சி செக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளால் வந்து சி செக்ஷன்லாம் தாங்க முடியாது, அந்த வலியெல்லாம் இதுக்கு மேலேலாம் நம்மளால் தாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் 4 குழந்தைங்கள வளர்க்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து ரொம்பவே வந்து மைண்டு வந்து எனக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. நான் வந்து இல்லை, எனக்கு சி செக்ஷன்லாம் ஆகக்கூடாது. நம்மளுக்கு தெரியும் சி செக்ஷன் ஆனால், ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் சொல்கிறவங்க தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சி செக்ஷன் ஆனால் பின்னாடி வந்து பேக் பெயின் வந்து ரொம்ப அது வந்து லைஃப் லாங் வந்து அது பிரச்சனையாக இருக்கும். இதே நார்மல் டெலிவரினா அந்த டைமில் வலிக்கிற வலி மட்டும்தான். அதனால் வந்து சி செக்ஷன்லாம் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க. அதனால் வந்து நான் கண்டிப்பாக நம்மளுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வைராக்கியத்தோடு நான் நிறைய வாக்கிங் பண்ணேன். மாடி படிக்கட்டில் ஏறி இறங்கினேங்க. கடவுள் நான் பண்ண புண்ணியந்தான். கடவுள் வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரியே கொடுத்துட்டாரு. ரொம்ப குயிக்காக இந்த டெலிவரி வந்து ரொம்ப குயிக்காகவே பிறந்துட்டான், சீக்கிரமாகவே பிறந்துட்டான். நான் மதியம் போனேன், பார்த்திங்கன்னா ஊசி போடுறதுக்கே வந்து 4 மணி அந்த மாதிரி போட்டாங்க. நான் வந்து 4:30க்கெலாம் குழந்த பிறந்துருச்சு அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே பிறந்துட்டான். ஸோ 4 பேருமே எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தாங்க, சி செக்ஷன்லாம் ஆகலை. ஸோ நீங்களும் வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நம்ம நார்மல் டெலிவரி தான் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பீனியனுக்கும் போகாதீங்க. ஏன்னா வந்து உங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இருக்க முடியும். நம்ம சக்திக்கு மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து உங்களோட எனர்ஜி லெவல் எந்த மாதிரி இருக்குது, உங்களோட குழந்தை எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நார்மல் டெலிவரி தான் ஆகணும் கண்டிப்பாகவும் நினைக்காதீங்க. அதே வந்து சி செக்ஷன் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. அதனால் டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் இருங்க, ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். எனக்கு வந்து 4மே வந்து நார்மல் டெலிவரி தான், எனக்கு சி செக்ஷன்லாம் இல்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் ஏதாவது இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் வந்து டாக்டருக்கும் படிக்கல, நர்ஸும் கிடையாது. ஸோ எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து 4 பேபிஸ்ன்றனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவும் மட்டும் இல்லாமல் எனக்கு பாய் பேபியும் இருக்குது, கேர்ள் பேபியும் இருக்குல்ல. அதனால் 2 பேருக்கும் கம்பேரிசன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டவுட் கேளுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.